Welcome to Talk and Mock YouTube channel. This is Rudrapriya and this session is Banking Awareness Series, episode 19. India's top educators, top batches are available. If you are interested, get enrolled. India's biggest scholarship test, which is on Unacademy Combat, which is on every Sunday 10 a.m. If you are interested, get enrolled. So, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹிஸ்ட்ரி ஆஃப் பேங்கிங் அண்ட் மர்ஜர். ஸோ எப்படி டக்குன்னு ஜம்ப் ஆகிட்டோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் வேகாக போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் எப்போல்லாம் வேகாக போகிற மாதிரி இருக்கிறப்போ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக் நடுவில் இன்சர்ட் பண்ணலான்னு நினச்சேன். ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் பேங்கிங் அண்ட் மர்ஜரை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இட் வில் பி குவைட் இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா ஒரு ஸ்டோரி கேட்குற மாதிரி கேட்டுட்டு அண்ட் இயர்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டால் போதும். பேங்கிங் சிஸ்டம் எப்போ கமென்ஸ் பண்ணாங்க இந்தியாவில் அப்படின்னா, பேங்க் ஆஃப் ஹிந்துஸ்தான் இன் கல்கட்டா, அது இப்போ கொல்கட்டான்னு இருக்குது. ஸோ அப்போ கல்கட்டா. ஸோ 1770 தான் ஃபர்ஸ்ட் டைம் ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அது ஆப்ரேட் ஸ்டார்ட் பண்ணது 1832 ஸோ பேங்கிங் சிஸ்டம் கமென்ஸ்ட் இன் இந்தியா எப்போது யூஸ்வலாக பிஃபோர் நம்மளோட ருப்பி நோட்ஸாக நம்மளுக்கு வர்றதுக்கு முன்னாடி கோல்டு காயின்ஸ் தான் நம்ம பார்த்துருப்போம். இப்போயுமே நம்ம பழைய படங்கள் தெனாலிராமன் கதைகள்லாம் கேட்கும்போது ஒரு மூட்டையில் கோல்டு காயின்ஸ் நாங்கள் கொடுக்குறோம். அந்த நல்ல கதை சொல்கிறவங்க, நல்ல பாட்டு எழுதி கொண்டு வரவங்களுக்கெல்லாம் மோஸ்ட்லி கோல்டு காயின்ஸ் தான் கொடுப்பாங்க. பட் கோல்டு காயின்ஸ் எப்போது அந்த மாதிரி திருடு போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிச்சோ அதுக்கப்புறம் தான் இந்த ருப்பி நோட்ஸுக்குரிய வேல்யூவே வந்துச்சு. அண்ட் கோல்டு காயின்ஸ் ஒவ்வொரு நாடுலேயும் அவங்கவுங்களே தயாரித்தாங்க. இப்போ இந்த ருப்பி நோட்ஸுன்றது அதாவது நாடு எங்கே இருக்குது, எவ்வளோ இருக்குது, அந்த மாதிரியான கன்சிடரேஷனே இல்லை. எல்லாருமே இப்போ ஒரு அரசர் ஒரு பர்டிகுலர் ஏரியாவை கவர்ந்துட்டார் அப்படின்னா அந்த ஏரியாவில் இருக்க எல்லாருமே அந்த அரசரோட முத்திரை உள்ள காயின்ஸை தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான சட்டங்கள்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி நம்ம எல்லாருமே ஒரு கண்ட்ரியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் உருவானதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆனது தான். பட் ஆஃப்டர் திஸ் வி காட் இண்டிபெண்டன்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்மளுக்குன்னு ஒரு சென்ட்ரல் பேங்க் வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்மளுக்குன்னு ஒரு நோட்ஸ், ருப்பி நோட்ஸோட கலர்ஸ், ருப்பி நோட்ஸ்க்குடைய பேட்டர்ன்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டோம். நம்ம கரன்சியோட பேர் என்ன, அது ருப்பி அப்படின்னு சொல்லி நம்ம பேர் வச்சுக்கிட்டோம். ஸோ ருப்பி அப்படின்றது நம்ம கரன்சி நோட்டோட பேர் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இதையும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணோம். ஸோ பட் இனிஷியல் ஸ்டேஜஸில் பேங்க் இஸ் சம்திங் வெரி சிம்பிள். ஸோ பிரசிடென்சி பேங்க் இது பேங்கிங் படிக்க ஸ்டார்ட் பண்ண யாராக இருந்தாலும் பேங்கிங் அவேர்னஸ் அப்படின்னு படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறது தான். அண்ட் மோஸ்ட்லி யூடியூப்லேயும் வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது. ஹிஸ்ட்ரி ஆஃப் பேங்க்ஸஸ் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்கிறதுக்கும் அவைலபிளாக இருக்குது. பட் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஐ ஹவ் மேட் திஸ். அண்ட் தீஸ் பேங்க்ஸ் வேர் ஃபண்டட் பை த பிரசிடென்சி கவர்மெண்ட் அட் தட் டைம். ஸோ பிரசிடென்சி கவர்மெண்ட்னால தான் அப்போ ஃபண்ட் பண்ணப்பட்டது. பேங்க் ஆஃப் பெங்கால், பேங்க் ஆஃப் பாம்பே, பேங்க் ஆஃப் மெட்ராஸ், இது மூணும் இருந்துச்சு. ஸோ தனித்தனி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் பெங்கால், அப்புறம் பாம்பே, அப்புறம் மெட்ராஸ். ஸோ மேலே நார்த்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சவுத்துக்கும் கொண்டு வந்தாங்க. ஸோ தட் அப்போது இந்தியா வாஸ் நாட் லைக் திஸ், இப்போ இருந்த மாதிரி இல்லை. பட் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி தான் கொண்டு வந்தாங்க. தீஸ் 3 presidency banks were reorganized and amalgamated to form a single entity named Imperial Bank of India 27th January 1927 அப்புறம். ஏன்னா இது தனித்தனியாக இருக்குது, தனித்தனி இன்ஃப்யூஷன்ஸ் கொடுக்கணும் காசு ஆர் இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்ததுனால சரி ஏன் நம்ம மூணையுமே ஒன்றாக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி 27th January 1927 ஆச்சு. த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா தான் அதுக்கப்புறம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி 1955 ஆச்சு. ஸோ இது ஒரு எஸ்பிஐக்கு ஏன் எல்லாருக்கும் ஒரு கிரேஸ் இருக்குது எஸ்பிஐ மேலே. எஸ்பிஐயில் ஒரு ஜேஏவா கூட ஆகிடணும். தோ வென் கம்பேர்ட் டு ஐபிபிஎஸ் பிஓ, ஆர்ஆர்பி பிஓஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது எஸ்பிஐயில் ஒரு ஜேஏவாவது ஆகிடணும் அப்படின்ற போது ஒரு க்ரேஸ் எல்லாருக்கும் இருக்கிறதுக்கு ஒரு ஒன் ஆஃப் த ரீசன்னு பார்த்துக்கலாம். ஓல்டஸ்ட் பேங்க், நிறைய அசட் உள்ள பேங்க், அவ்வளோ ஈஸியாக திவாலாகாத ஒரு பேங்க், அந்த மாதிரியான ஒரு சென்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் தான் எஸ்பிஐ மேலே. அண்ட் த ப்ளூ டேக் இஸ் சம்திங் ஃபேசினேட்டிங், என்ன சொல்கிறது, ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும் அதெல்லாம் பார்க்கும்போது. ஸோ அந்த பூஸ்டோடு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக யூ வில் ரீச் யுவர் கோல்ஸ் இன்ஸ்பைட் ஆஃப் உங்கள் முன்னாடி எவ்வளோ ஹடில்ஸ் இருந்தாலும்.
Okay, not going to that part of thing. And it was later Imperial Bank of India தான் 1955ல ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவாக மாறுது. ஸோ இது மட்டும்தான் இருந்துச்சா அப்படின்னா இல்லை, சம் அதர் ஓல்ட் பேங்க்ஸும் இருந்துச்சு. ஸோ அதை பற்றிலாம் இப்போ பார்க்க போகிறோம். அலகாபாத் பேங்க் வாஸ் எஸ்டாப்ளிஷ் இன் 1865 அலகாபாத்தில், உத்தரப்பிரதேஷ், இப்போ இருக்க உத்தரப்பிரதேஷ். ஸோ அதில் இருக்க அலகாபாத். ஸோ இட் இஸ் த ஓல்டஸ்ட் ஜாயிண்ட் ஸ்டாக் பேங்க் ஆஃப் அவர் கண்ட்ரி ஃபங்க்ஷனிங் டில் டுடே. இன்ன வரையும் அது ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. அண்ட் அவுத் கமர்ஷியல் பேங்க் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1881 அட் ஃபைசாபாத், உத்தரப்பிரதேஷ். ஸோ அது இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன். இட் இஸ் த ஃபர்ஸ்ட் லிமிட்டட் லயபிலிட்டி பேங்க் இன் இந்தியா அண்ட் ஆல்சோ ஃபர்ஸ்ட் ஜாயிண்ட் ஸ்டாக் பேங்க் பை இந்தியன்ஸ். ஸோ இந்தியன்ஸால் உருவாக்கப்பட்டது. ஹவவர் இட் ஃபெயில்டு இன் 1958. அவுத் பேங்க் வந்து இந்தியன்ஸால் உருவாக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் பேங்க். அண்ட் இது வந்து 1958ல் ஃபெயில்டு ஆகிடுச்சு. பட் அலகாபாத் பேங்க் தான் வந்து ஓல்டஸ்ட் பேங்க், இன்னும் செயல்பட்டுருக்கு. பட் ஆஃப்டர் எஸ்பிஐ, ஓகே, எஸ்பிஐ வந்து 1950, சாரி, ஓகே 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 இட் இஸ் ஆஃப்டர் எஸ்பிஐ. அலகாபாத் பேங்க் வந்து 1865லேருந்து இப்போ வரையும் ஃபங்க்ஷனிங்கில் இருக்குது. அவுத் கமர்ஷியல் பேங்க் வந்து 1881, அது வந்து பட் ஃபெயில் ஆயிடுச்சு 1958ல். பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1895 அட் லாகூர், பாகிஸ்தான், and it was also the first bank to be managed solely by Indians. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியன்ஸ் பண்ணது தான். பட் அவுத் பேங்க் வந்து ஜாயிண்ட் ஸ்டாக் பேங்க். ஸோ இந்தியன்ஸும் இருந்திருக்காங்க அண்ட் ஃபாரினர்ஸும் ஜாயிண்ட் ஸ்டாக்குன்றதுனால. Swadeshi movement. Due to Swadeshi movement, many banks were established between 1906 to 1911. Many local businessmen and strong political figures of India funded the banks for the Indian community. Some of the banks that were established are as follows. அப்படின்னு சொல்லி நேஷ்னலைசேஷன் அது ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஸோ 19th July 1969ல் 14 மேஜர் பேங்க்ஸ் வேர் நேஷ்னலைஸ்ட். ஸோ என்னென்ன பேங்க்ஸ் எல்லாம் நேஷ்னலைஸ் பண்ணப்பட்டது அப்படின்னா இந்த 14 பேங்க்ஸ் தான். சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, தீனா பேங்க், இப்போலாம் அதை மர்ஜ் பண்ணிட்டாங்க. ஸோ மர்ஜிங் பண்ணதுக்கப்புறமும் என்ன மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஸ்லைட்ஸும் இருக்குது. ஸோ பஞ்சாப் நேஷ்னல் பேங்க், சிண்டிகேட் பேங்க், யுனைடெட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, யூனியன் பேங்க், அலகாபாத் பேங்க், யூகோ பேங்க், கனரா பேங்க், பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இதெல்லாம் வந்து 14 நேஷ்னலைஸ்டு பேங்க். ஸோ ஃபர்ஸ்ட் நேஷ்னலைசேஷன் நடந்தது 1969ல். ஸோ 1969ல் 14 நேஷ்னலைசேஷன் ஆஃப் பேங்க்ஸ் வந்து நடந்திருக்கு, மறந்துடாதீங்க, July 19. Then in 1980 another 6 banks were nationalized. அது என்னென்ன பேங்க்ஸ் அப்படின்னா ஆந்திரா பேங்க், ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ், நியூ பேங்க் ஆஃப் இந்தியா, கார்ப்பரேஷன் பேங்க், பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க், விஜயா பேங்க். ஸோ ஆல்ரெடி 1969ல் 14 பேங்க்ஸ் அண்ட் 1980ல் 6 பேங்க்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நேஷ்னலைசேஷன் என்னென்னா தேர் வேர் 27 PSBs in 2017. இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட். 2017 அண்ட் இப்போ வந்து 12 தான் இருக்குது. ஏன்? திஸ் வுட் ரிசல்ட் இன் கிரியேஷன் ஆஃப் 7 லார்ஜ் PSBs. அதை வந்து நம்ம பார்க்க போகிறோம். வித் த பிஸ்னஸ் ஓவர் 8 lakh or 5. ஸோ அந்த 7 லார்ஜஸ்ட் சைஸ் பேங்க்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது RBI. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன் வை பீப்புள் லவ் SBI. அண்ட் அஃப்கோர்ஸ் PO ஜாப் இஸ் சம்திங் ஹெக்டிக் தான் அங்கே. பட் அதை பற்றி நம்ம யோசிக்க வேணாம். ஜாப் இஸ் சம்திங், எந்த ஒரு ஜாபாக இருந்தாலும் ஹெக்டிக்காக தான் இருக்க போகுது. So first is SBI, next SBI, PNB, Bank of Baroda, Canara Bank, Union Bank of India, Bank of India. ஸோ நீங்கள் வந்து IBPS எக்ஸாம்ஸில் உங்களோட ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட் கொடுக்க சொல்லும்போது மோஸ்ட் ஆஃப் த யூடியூபர்ஸ் சஜஸ்ட் பண்ணுறது இந்த ஆர்டரில் தான் சஜஸ்ட் பண்ணுவாங்க. பஞ்சாப் நேஷ்னல் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, கனரா பேங்க் இப்படி போடுங்கன்னு சொல்லுவாங்க. அண்ட் சம் யூடியூபர்ஸ் வில் சஜஸ்ட் யூ இன் த பேசிஸ் ஆஃப் வேக்கன்சிஸ், அதுபடியும் சொல்லுவாங்க. பட் உங்களோட சாய்ஸ் தான். தென் சின்ன 5 பேங்க் எது அப்படின்றது கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், யூகோ பேங்க், பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க். ஸோ நெக்ஸ்ட் இஸ் ரீசெண்ட் மர்ஜர், இப்போ நடந்தது. இது வந்து ரீசெண்ட்லி லைக் 2019ல் நடந்தது. எல்லாருமே ஞாபகம் வச்சுப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபீல்டு இப்போது பேங்கிங் படிக்கிறதுக்கு வந்திருந்தவங்க வந்து இதை நீங்கள் நல்லாவே தெரிஞ்சு வச்சுக்கணும். பிகாஸ்
ஒன் ஆர் த அதர் வே இன்டர்வியூஸில் கூட ஆர் மெயின்ஸில் கூட வர சான்ஸ் இருக்குது. ஆங்கர் பேங்க் அப்படின்றது வந்து எந்த பேங்க்கோ அந்த பேங்க்குக்கிட்டேருந்து இப்போது ஒரு பேங்க் இருக்கும், வெயிட், ஓகே, ஒரு பேங்க் இருக்குது, அந்த பேங்க்கோட வேற ஒரு பேங்க்கை மர்ஜ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ திஸ் இஸ் ஆங்கர் பேங்க் அண்ட் திஸ் இஸ் அமல்கமேட்டிங் பேங்க். ஸோ ஜாயினிங் ஆஃப் சம்திங், ஸோ அதான் அமல்கமேட்டிங். ஸோ பிஎன்பி ஓட ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ் அண்ட் யுனைடெட் பேங்க் ஆஃப் இந்தியாவை ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ ரிசல்ட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பிஎன்பி தான் செகண்ட் லார்ஜஸ்ட் பேங்க் ஆகிடுச்சு. அண்ட் கனரா பேங்க்கோட சிண்டிகேட் பேங்க்கை ஜாயின் பண்ணதுனால ஃபோர்த் லார்ஜஸ்ட் பேங்க் ஆகிடுச்சு. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஆந்திரா பேங்க் அண்ட் கோஆப்ரேஷன் பேங்க் ரெண்டையும் ஜாயின் பண்ணி டோட்டலாக ஜாயின் பண்ணவும் இப்போ யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து 5th லார்ஜஸ்ட் பேங்க் ஆகிடுச்சு. இந்தியன் பேங்க்கோட அலகாபாத் பேங்க்கை ஜாயின் பண்ணனையும் 7th லார்ஜஸ்ட் பேங்காக ஆகிடுச்சு. The RBI has excluded 6 public sector banks. ஸோ அந்த 6 public sector banks என்னென்னு பார்க்க போகிறோம். அதில் வந்து சிண்டிகேட் பேங்க், ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ், யுனைடெட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஆந்திரா பேங்க், கோஆப்ரேஷன் பேங்க் அண்ட் அலகாபாத் பேங்க் இதெல்லாம் வந்து செகண்ட் ஷெட்யூல் ஆஃப் ஆர்பிஐ ஆக்டில் மர்ஜருக்கு அப்புறம் எந்த ஆங்கர் பேங்க், இப்போது சிண்டிகேட் பேங்க் இருக்கு இல்லையா, ஸோ அதை கனரா பேங்க்கோட இங்கே மர்ஜ் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஸோ அப்போ வந்து சிண்டிகேட் பேங்க் அப்படின்னு கூப்பிடாம கனரா பேங்க்குன்னு தான் கால் பண்ணுவாங்க. அதான் எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ தேட்ஸ் இட் ஃபார் டுடே. ஹோப் யூ just got something new information if you don't know about some histories of bank. And thanks for joining this session. Thanks for listening to my talks. This slide is from SlideGo and start your SBI JA preparation. Lockdown போட்டாங்க, SBI pharmaceuticals exam postpone ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லெத்தாஜிக்காக இல்லாமல் இந்த டைமையும் யூஸ் பண்ணுறவங்க தான் இட்ஸ் கோயிங் டு பி அ மாஸ்டர். ஸோ all the very best.